கஷ்டம் காதலுக்கு இஷ்டம். இந்த ஒரு வார்த்தைக்கு சிறந்த உதாரணம் தான் மணிமேகலை, யுசைன் ஜோடி. ஏன்னா, அந்த பாட்டுல வர கஷ்டத்த எல்லாத்தையும் 2 பேருமே பட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். இவங்க பிராமின் ஃபேமிலி. அந்த பையன பொறுத்தவரைக்கும் இஸ்லாத். மதம் அப்படின்றது இவங்க காதலுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இவங்க ஆங்கரா இருந்த சமயத்துல அவர் மேல ஒரு குட்டியான காதல். காதல்னும்போது இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல வாலண்டியரா மணிமேகலை அவர பார்த்து பேசுறதுக்காக வெளியூர் போக, அந்த இடத்துல திருப்பி வரும்போது ஆக்சிடென்ட் ஆக, இது என்ன ஆயிடுச்சுன்னா, மணிமேகலை ஏன் இவ்ளோ எஃபோர்ட் போடணும்னு அந்த காதல் அக்செப்ட் பண்ணிக்க. 2 பேருடைய காதல் ஸ்ட்ராங் ஆயிட்டு வீட்ல பேசினா, மணிமேகலை வீட்ல ஒத்துக்கவே இல்ல. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ற லெவலுக்கு போக, மணிமேகலை ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கூட இருந்தது உசைன் மட்டும் தான். 2 பேரும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றாங்க. ஆனா, பணம் அப்படின்றது பெரிய பிரச்சனையா இருக்கு. சொந்த வீடு இல்லாம எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ ஹேண்டில் பண்ணிட்டு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஈவென்ட்ஸ் நெறைய அட்டெண்ட் பண்றாங்க மணிமேகலை. அவங்களுடைய கணவரும் அவங்களுக்காக சப்போர்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கேரளா கோவிலுக்கு போறாங்க. சபரிமலைக்கு மாலை போடுறாங்க. இத்தன விஷயமும் தன்னுடைய மனைவி ஒருத்திக்காக எல்லா எஃபர்ட்ஸும் போட்டு அவர் பண்றாரு. அது மட்டும் இல்லாம மதம் தாண்டின காதல் தான் இப்ப ஜெயிச்சிருக்கு. ஏன்னா வீடு கட்டியிருக்காங்க. கஷ்டப்படும்போது சொந்த பந்தங்கள், குடும்ப உறவுகள் எதுவுமே வராது. கூட இருக்க ஒரே ஒரு உயிர் கணவன், மனைவி அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் தான். அப்படி நண்பர்கள்னாலயும், காதல்னாலயுமே ஜெயிச்ச இவங்க அழகா ஒரு வீடு கட்டினது மட்டும் இல்லாம, அந்த வீடு கட்டும் பொழுது அதுல நடந்திருக்கக்கூடிய கசப்பான அனுபவங்கள சொல்லும்போது, "பணம் இல்லாம அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கேன். வீட்ல இருந்து ஒதுக்கிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. கையில ஒண்ணுமே இல்லாதப்ப யாருமே கூடலாம் வரமாட்டாங்க. இப்போ என் குடும்பம் என் கூட சுமூகமான உறவுல இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ நெகிழ்ச்சியா பேசியிருப்பாங்க. நிறைய இடங்கள்ல மணிமேகலை ஃபேமிலி இல்லன்னு அழுதுருப்பாங்க. பணம்ன்றத தாண்டி முன்னேற்றம், நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கைய பெத்தவங்களுக்கு குடுத்தா, அது எல்லாமே சிறப்பா தான் இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த மணிமேகலை அவங்களுடைய அந்த காதலா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், தனக்காக ஒரு நபர் இருப்பாங்க அப்படின்ற இணக்கம் இதுல அழகா புலப்படுது. மணிமேகலையுடைய வாழ்க்கையில நெறைய ப்ராப்ளம்ஸ், நெறைய ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பட் இனிமே அது எதுவுமே இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கலாம். அதையும் தாண்டி அவங்க ஃபேமிலி கூட சேர்ந்தத நெனச்சு நம்மளோட சார்பா, நம்ம சேனல் சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்கள சொல்லிக்கலாம். கஷ்டப்பட்டு, அழுது, புலம்பி, போராடி ஒரு சேனல்ல இருந்து மாறி, இன்னொரு சேனல்ல தூக்கி எறியப்பட்டு, அப்புறமா வேற ஒரு சேனல், அதுக்கப்புறம் ஈவென்ட்ஸ்ன்னு எப்படியாவது தான் குடும்பத்துக்காக, தான் குடும்பத்த பார்த்துக்கிறதுக்காக, தான் குடும்பத்தில இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்ணலான்னு போராடின மணிமேகலையுடைய வாழ்க்கை அப்படின்றது ஹேப்பனிங்கா, சந்தோஷமா இருக்கு. இப்போ மணிமேகலை அப்படின்ற ஒரு பொண்ணு அவ்வளோ நிம்மதியா இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கான எல்லா அடையாளமும் கிடைச்சிருச்சு. அவங்க குடும்பத்த பார்த்துக்கிறதுக்குன்னு எல்லாமே நடந்துருச்சுங்க. மணிமேகலையுடைய லைஃப் அப்படின்றது எப்பவுமே சிறப்பா தான் இருக்கணும் அப்படின்ட்டு என்னோட சார்பாவும், நம்ம சேனல் சார்பாவும் மறுபடியும் வாழ்த்துக்கள சொல்லிடலாம். இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நெறைய கான்ட்ரோவர்சிஸ் இவங்கள பத்தியும் வந்துருந்துச்சு, இஷ்யூஸும் வந்துருச்சு. இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க லைஃப்ன்ட்டு தனியா சந்தோஷமா இருக்காங்க இல்லையா? ஸோ தாராளமா நீங்களும் கமெண்ட் பண்ணலாம்.